வெல்கம் சக்தி மோட்டோ. இது பஜாஜ் பல்சர் 200 NS. இல்லை ஓபிடி டூல் போட்டு நம்ம செக் பண்ணோம்னா ஃபால்ட்டு கோடு நிறைய காமிக்குது. ஒரு 16-15 கிட்ட காமிக்குது. இது கோட் நம்பர்லாம் வரும். அதே நம்ம கூகுளில் போய் நம்ம அந்த கோட் நம்பர் போட்டு டைப் பண்ணோம்னா அது எந்த ஃபால்ட்டு எந்த சென்சார்னு நமக்கு தெரியும். ஏன்னா வண்டிக்கு கோடு அந்த சென்சார் ஒன்றா மாறும். இப்போ இருக்க எல்லா வண்டியுமே வந்து BS6 வருது. BS6 BS7 எல்லாமே சென்சாராக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கோட் நம்பர் போட்டு சிஸ்டம் வோல்டேஜிலோ எத்தனை கோடு காமிக்குது, அந்த கோட் நம்பரு, எந்த சென்சார் ஃபால்ட்டு நமக்கு மொபைல் மாதிரியே டிஸ்பிளே ஆன் ஆகிடும். நம்ம இதே செக் பண்ணி எது போயிடுச்சோ அது மெயினாக ஒயரிங் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சென்சார் மாற்றணும். சில சென்சார்லாம் வந்து கழட்டி க்ளீன் பண்ணி போட்டு பார்த்தா சில செட் ஆகும், சில வண்டிக்கு செட் ஆகாது. சென்சார் மாற்றுறதுக்கு முன்னாடியும் ஒயரிங் அதுக்கு வர லைனிங்லாம் ஏன்னா எலி கடிச்சிருக்கா இல்லை துரு பிடிச்சி கட்டாயிருக்கா லைனிங் செக் பண்ணிக்கங்க. இது ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது வந்து டைம் எடுக்கும். ஏன்னா சென்சார் மாற்றினா இது ஒரு 1000 2000 மேலே வரும் ஒரு சென்சாரும். ஆனால் கஸ்டமர் வந்து கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டணும். சர்வீஸ் வந்தாலும் கஸ்டமர் வந்து மெயினாக நம்மளுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அப்போனா நம்ம டைம் கொடுத்தானா வண்டியில் என்ன ப்ராப்ளம்னு கரெக்டாக செக் பண்ணி நம்ம மாற்ற முடியும். அதுக்கு டைம் ஆகும். அதுக்கு ஏற்ற மாதிரி வண்டிக்கு ஏற்ற மாதிரி செலவும் கொஞ்சம் அதிகமாகிடும். அது சில பேர் கஸ்டமருக்கு வந்து புரிய மாட்டேங்குது. சில கஸ்டமர் புரிஞ்சுக்கிறாங்க. அதே பேர் கஸ்டமருக்கு வண்டி ஒரு சின்ன ஃபால்ட் தான் ஆனால் இவ்வளோ செலவு ஆகுது அப்படின்னு ஒரு மெக்கானிக் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. இல்லை பாருங்கள், இல்லை காருக்கு செக் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பைக் மட்டும் செக் பண்ணுறோம். ஓட்டு சென்சார், சிஸ்டம் வோல்டேஜ் நிறையா ஃபால்ட்டு காமிக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.